அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ போன திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த விழாக் தாங்க இது. நம்ம போகிற வழியில் தான் திருக்காஞ்சி கோவில் இருக்குது. சரி ஓகே, அப்படியே அந்த கோவிலையும் உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை தாண்டி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கிட்ட, திருக்காஞ்சி பாலத்துக்கிட்ட அந்த ஹெச்பி கேஸ் கம்பெனி இருக்கும். ஸோ அதை அப்படியே தாண்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து வாக்கிங் போவாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. நான் ஒரு நாள் வாக்கிங் போனேன், பட் ரொம்ப தொலைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த 2 சைடுமே வந்து நடக்கிறதுக்கு இடம் விட்டுருப்பாங்க, நல்லாயிருக்கும். இந்த திருக்காஞ்சி பாலம் இருக்குது இல்லைங்களா, இதை தாண்டினதும் ஒரு சிவன் கோவில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயே ஒரு சிவன் கோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதை தாண்டினதும் சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல்னா சொல்லணும். அது இந்த கோவில் தான். என்ன அப்படின்னா, காசிக்கே வீசம் பெற்ற திருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரீல்ஸ் கூட போட்டிருப்பேன், பாருங்கள் பார்க்காதவங்க. நிறைய வந்து இங்கே இந்த அமாவாசை டைம்லாம் திதி கொடுக்கறது. நான் இன்னும் அந்த சைடு உங்ககிட்ட காமிக்கல, அந்த குளத்து சைடு, ஐ மீன் அந்த ஆறு சைடு அருமையாக இருக்கும். நாங்கள் அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு ரவுண்ட் அப்படியே வண்டியிலே வந்துட்டோம். இன்னொரு நாள் வந்து நான் விசேஷம் நடக்கும் பொழுது காமிக்கிறேன். இல்லை, நான் காமிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே. ஒரு லைவில் இந்த திருக்காஞ்சி கோவிலுடைய சிறப்புகளை பற்றியும் எல்லாமே சொல்லியிருப்பேன். அதை தாண்டி கோவில் தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாய் ஒன்று ரோட்டில் இறந்து போய் கிடந்ததுங்க. பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். போயிட்டுருப்பாயில் சூப்பராக இருக்குதுங்க. எல்லா கோவிலுமே அருமையாக இருக்குது. இதெல்லாம் நான் யூஸ்வலாக போகும்பொழுது வரும்போது பார்க்குறது தான். பட் நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். நம்ம சங்கீதா சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க எந்த கோவில்னு சொல்லிட்டு. ஸோ செம்பிப்பாளையம் கோவில் தாங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது. சரி நீங்களும் பார்ப்பீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். அன்றைக்கி ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அருமையாக நிறைய கோவில்கள் வந்து வழியில் பார்த்தோம். அதே மாதிரி நிறைய இயற்கை காட்சிகள்லாம் பார்த்துட்டு போனோம். யூஸ்வலாக எல்லோரும் பார்க்கறது தான், இது என்ன புதுசாக அப்படின்னு கேட்காதீங்க. இருந்தாலுமே நமக்கு என்ன தான் எத்தனை முறை பார்த்தாலும் சரிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த கோவில், இந்த இயற்கை காட்சிகள்லாம் தானே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த இயற்கை காட்சிகள்லாம். அங்கேயே சாப்பிடாமல் உட்கார சொன்னால் கூட உட்காந்துருவேன், அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் விஷ்ணுக்கிட்ட சொன்னேன், நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கணுடா, கொஞ்சம் வீடியோ எடுடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் ஏதோ கடாமுடான்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்தான். சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே போனோம். அம்மாவும் வந்தாங்க எங்கள் கூட. ஸோ 3 பேர் தான் பைக்கில் போனோம். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. போகிற வழியில் ரைட் சைடில் பூந்தோட்டம் பார்த்தோம். சாமந்தி பூந்தோட்டம் தான். சரி நம்மளாம் வந்து தென்னை மட்டையை பார்த்தாலே விடாதாள், சாமந்தி பூந்தோட்டத்தை பார்த்தா விடுவோமா, ஓகேடா வண்டியை திருப்பிடான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே போனேன். அவன் நான் வரல அப்படின்னா, சரி ஓகே நீ அங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நான் மட்டும் போனேன். போனால் சூப்பராக இருந்ததுங்க. பேக் சைடு எல்லாமே நல்லா இருந்தது. பூந்தோட்டத்தை பார்த்துட்டு மரத்தை ஷூட் பண்ணிகிட்டே போகிறேன். இதுக்கப்புறம் தான் பாருங்கள் ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, லெஃப்ட் சைடில் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து சுடுகாடு போல் இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு உள்ளே இறங்கியாச்சு, போயாச்சு. பட்டு திரும்ப வர முடியல. நம்ம தான் முன் வச்ச காலை பின் வைக்காத ஆளாச்சே, ஓகே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு ஷூட் போடு அப்படின்ட்டு அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு, ஆனாலும் உள்ளே அப்படியே ஒரே எப்படி வெளியில் காமிச்சிக்க முடியல. சொல்லுவாங்கள்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி ரொம்ப பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஷூட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கட் பண்ணோம்னா நம்ம அழகர் கோவில் தாங்க. ஸோ அழகர் கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப விசேஷமான கோவில் அது. திங்கக்கிழமையில் பயங்கர விசேஷம்.
அதுவும் நாங்கள் போன அன்னைக்கு வேறு திங்கக்கிழமையா, சரி ஓகே. உள்ளே போயிட்டு போனோம் அப்படின்னா அங்கே தேங்காய் இருக்கிறதுக்கு லேட் ஆகிடும் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு. உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடியுமே நான் ஒரு அழகர் கோவிலில் இதை பற்றி போட்டிருப்பேன், சிறப்புகளை பற்றி பாருங்கள். இந்த சேனல்லையா இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் அலப்பறை அஃபிஷியல்லையான்னு தெரில, ஆனால் ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே வந்து ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இன்கேஸ் இப்போ ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு குழந்தை பொம்மை வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது உடனே குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐதீகம் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பொம்மைங்கள்லாம் இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏதோ ஒன்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நம்ம வாங்கி வைக்கிறது நடக்குது அப்படின்னு அங்கே ஒரு ஐதீகம். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து அந்த கோவிலுக்கு போவாங்க வருவாங்க, நாங்களுமே போயிருக்கோம். அதை அப்படியே கட் பண்ணி வந்தோம்னா வழியில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலை பார்த்தோம். சரி நீங்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் ஷூட் பண்ணியாச்சு. அடுத்தது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க, இந்த ஆலமரத்தில் எதுக்காக இந்த மாட்டு ஆட்டினுடைய உறுப்பெல்லாம் கட்டுறாங்க? அது உண்மையிலே யாருக்காவது தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. அதனால தான் அதையும் வந்து ஷூட் பண்ணோம். இப்போ பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, சணப்பை பயிர் தாங்க. அதாவது சணப்பை பயிர் வந்து இந்த உரத்துக்காக தான். முன்னாடிலாம் மாட்டு சாணத்தில் வந்து சணப்பை பயிர் வந்து த கொட்டுவாங்க நிலத்துக்குலாம். இப்போலாம் வந்து அந்த மாதிரி இல்லை. நிறைய பேர் சணப்பை பயிர் தான் வந்து போட்டு அதை அப்படியே ஓட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த விஷயம் தான் இப்போ பார்க்குறோம். சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக அம்மா வீட்டுக்கு போனோம். போனால் எல்லாம் அப்படி அப்படியே கடந்ததுங்க. சரி ஓகேன்ட்டு அந்த காலெல்லாம் முடச்சி கிடந்தது. ஆனால் அது சாப்பிட்ற காளானா என்னன்னு தெரியல. ஓகே, எது எப்படியோ போகிற வழியிலே மீன் வாங்கினோம். சரி வாங்கினோமே அதை குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பெருக்கி கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு விஷ்ணு தான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி எல்லாத்தையும் விறகெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு விறகெல்லாம் எடுத்து கும்பலாக கூட்டி வச்சுட்டு சிலிண்ட்ரு வந்து எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சு பற்ற வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சிலிண்டர் எல்லாம் டக்கு முக்கன்னு ஆடிட்டு கிடந்தது அந்த அடுப்பெல்லாம். அதெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி கிடிச்சு ஒரு வழியாக அடுப்பை வச்சு ஆரம்பித்தோம் சாப்பாடு வேலையை. பட் என்னதான்னாலும் எனக்கு இந்த மாதிரியே சமைக்கிறது, அடுப்பில் சமைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அது என்னவோ தெரியல, அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழறது ரொம்ப ரொம்ப பிடிக்குது. அது ஏன்னு தெரில. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து எளிமையாக வாழ்கிற வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். புரட்டாசி மாதம்னு நினச்சிட போகிறீங்க, இது ஆக்சுவலாக புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடிங்க. வெனஸ்டே தானே புரட்டாசி மாதம் பிறந்தது. ஸோ நாங்கள் திங்கக்கிழமை தாங்க போனோம். திங்கக்கிழமை தான் இவ்வளோ அலப்பறையும் நடந்தது. அம்மா வீடு வந்து சொந்த வீடு இல்லை, அம்மா வீடு வந்து போக்கியத்துக்கு தான் அம்மாவுக்கு ஒரு வீடு வந்து எடுத்து விட்டுருக்கேன், சின்னதாக ஒரு வீடு. சரி அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போக்கியத்துக்காக எடுத்து விட்டுருக்கோம். மீன் வந்து 50 ரூபாய்க்கு இவ்வளோ மீன் கொடுத்தாங்க. அதுதான் கிராமம்னு சொல்கிறது. ஸோ இங்கெல்லாம் வந்து இதை 100 ரூபா 150 விற்பாங்க. அங்கே கிராமத்தில் வந்து 50 ரூபாய்க்கே இவ்வளோ மீன் கொடுத்தாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லா மீனையும் ஆஞ்சி கெஞ்சி சாதம் வடித்து, ரேஷன் அரிசி சாதம் தான் அன்றைக்கி வடித்தோம். சாதம் வடித்து குழம்பு வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு சரி ஓகே நம்ம போன வேலையை பார்க்கலாம், இப்படியே இருந்தால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிவிட்டு தேங்காய் பறிக்கிறதுக்கு போனோம். ஐ மீன் இது வந்து அம்மா வீடு வந்து போக்கியம் விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம் அம்மா வீடு. அங்கே வந்து வீடெலாம் கட்டாமல் அப்படி அப்படியே கிடக்கு. அண்ணா அப்பாலாம் வந்து வெளியில் இருக்காங்க. சரி ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போனோம் அம்மா வீட்டு. இதுதான் வந்து அம்மா வீடுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நிறைய இந்த பப்பாளி மரம், கருவேப்பிலை மரம்லாம் நிறையா இருக்குது. எப்போ போனாலுமே கருவேப்பிலை செடி எக்கச்சக்கமாக ஒடிச்சு எடுத்துகிட்டு வருவோம். ஹேமா சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, போதும் போதும் சிஸ்டர் மரத்தையே ஒடிச்சிட போகிறீங்க அப்படின்னாங்க. ஸோ எப்போ போனாலுமே நல்லா தாராளமாக ஒடிச்சிக்கிட்டு வருவோம். ஏன்னா இங்கே தான் இவ்வளோண்டு கருவேப்பிலை 10 ரூபா 20 ரூபான்னு கொடுக்குறாங்க இல்லையா. சரி ஓகே, அண்ணா வந்து வரலை, நாராயண அண்ணா தான் தேங்காய் பறித்து கொடுக்க வருவாங்க எப்போவுமே.
அன்னைய நாள் பார்த்து நான் லேட் ஆகுமா அப்படின்னுட்டாங்க. ஓகே, நாங்களும் சமைச்சு கிமைச்சி முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. என்ன பண்ண போகிறோம்? அங்கே போனாலும் கருவேப்பிலை பறிக்கலாம், வீட்டை சுற்றி பார்க்கலாம். அங்கே வீடு பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நம்ம வாழ்ந்த வீடாச்சே. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே போனோம். போயிட்டு கருவேப்பிலலாம் ஒரு வழியாக உடைச்சோம். அப்புறம் அண்ணனும் வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் மரம் ஏறினாங்க. ஏறும்பொழுதே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பையன் இருந்துக்கிட்டு பயமுறுத்தி விட்டுட்டான். இப்படி அப்படி எடுக்கக்கூடாதுன்னா, ஏய் விட்றா அப்படின்ட்டு நான் கேமராவை பிடுங்கி நான் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அண்ணா வந்து 3 மரத்தில் தேங்காய் பறிக்கணும், 2 மரத்தில் தான் பறித்தார். பறித்து போட்டு நான் உரிக்க மாட்டேம்மா, எனக்கு வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாரு. சரி ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, எவ்வளோ பார்த்துட்டோம், இதையும் பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி நானும் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் என்னால் உரிக்க முடியல. கொஞ்சம் மட்டும் உரிச்சிட்டு மீதியெல்லாம் மூட்டை கட்டி வாரிக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் உரித்தது மற்ற தேங்காயெல்லாம் கொஞ்சம் அம்மா வீட்டில் போட்டுட்டு அந்த உரிக்கிறத கையோடு எடுத்துக்கிட்டு மற்ற தேங்காயெல்லாம் ஒரு 2 மூட்டையாக கட்டி முன்னாடி ஒரு மூட்டை பின்னாடி ஒரு மூட்டைன்னு வச்சுக்கிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அம்மா வீட்டுக்கு போன நாள் நடந்த விஷயம். உங்களுக்கும் யாருக்குன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்கும், கிராமத்து லைஃப் ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குது நம்மளுடைய கிராமத்து ஸ்டைல், ஐ மீன் நம்மளுடைய விளாக், கிராமத்து ஸ்டைல் விளாக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், காமெடினாலும் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, என்னங்க இருக்குது இதில்? ஒன்றும் கிடையாது. ஓகேவா? பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.